எலியில கண்டுபிடிக்கிற முயற்சியில நம்ம கையல் இப்பதான் விறுவிறுப்பா இறங்கியிருக்காங்க. என்னதான் எலியில தேடி ஹாஸ்பிட்டல் முழுக்க அலைஞ்சாலுமே எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வேதனை நம்ம கையிலுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஒரு வழியா அதை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க ஹாசினி மூலமா. ஸோ முன்னாடி அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற அந்த ஆள் தான் பொய் சொல்லியிருக்கா. அது மட்டும் கிடையாது, யாரோ ஒருத்தவங்க பண்ண சொல்லி தான் இந்த வேலையெல்லாம் இவ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் கூட பார்த்தீங்கன்னா கையலுக்கு தெரிஞ்சதுனால அந்த ஆளை பிடிச்சி பயங்கரமா அடிச்சு விசாரிச்சாங்க. அப்போ கூட அந்த ஆள் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். இதுக்கு மேலே நீ என் மேலே கை வச்சேன்னா அதுக்கப்புறம் உனக்கு நான் வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு பண்ணிடுவேன். உன் புருஷனை கொன்னது நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கோபத்தில் நம்ம கையில் பலார்னு அந்த ஆளை ஹாஸ்பிட்டலில் எல்லார் முன்னாடியும் அரைஞ்சிடறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலேயே நீ கை வச்சிருப்ப, இதுக்கப்புறமும் இந்த ஹாஸ்பிட்டலில் நீ எப்படி வேலை பார்க்குற அப்படின்னு நானும் பார்த்துறேன் அப்படின்னு அந்த ஆள் பயங்கரமாக சொல்ல, இதை கேட்ட கையில் உன்னால் என்ன முடியுமோ நீ அதை பண்ணிக்கூடா. எனக்கு தேவை என் புருஷ எழில் இங்கே தான் இருக்காருன்னு தெரியும். அவர் அவர் இப்போ எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்லை, நீ யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த, இந்த விஷயத்த யார்கிட்ட சொன்ன, உன்னை யார் இதை பண்ண சொன்ன, இந்த விஷயம் அத்தனையுமே நீ என்கிட்ட ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடும். அப்படி மட்டும் சொல்லலை அப்படின்னா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் நீ ஜெயிலில் தான்டா இருக்கணும். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ளே தூக்கி வச்சிருவேன் அப்படின்னு நம்ம கையில் மிரட்ட, என்னையவே நீ மிரட்டுறியா, அவ்வளோ தைரியமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன்கிட்ட இப்படியெல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது, நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ஹாசினி அப்படின்னு சொல்ல, அவளுமே போலீஸ்க்கு ஃபோன் பண்ண இந்த ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வெடுக்குன்னு தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடிடுறாரு. ஸோ உண்மையிலே இந்த ஆள் அப்போ தப்பு பண்ணியிருக்காண்டா அப்படிங்கிறத நினச்சிட்டு நம்ம கையல் ஹாசினி 2 பேருமே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓடி போகிறாங்க. நில்லுடா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டே போக அந்த ஆளுமே பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி போய்கிட்டு இருக்காரு. யாராவது அந்த ஆளை பிடிங்க பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ அங்கனக்குள்ளே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆளை மடக்கி பிடிச்சிடுறாங்க. டேய் நில்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சிட்டு, விடுங்க என்னன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஓட பார்க்குறாரு. அதுக்குள்ளே நம்ம கையல் ஹாசினி 2 பேருமே வந்துடுறாங்க. ஸோ கையல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆளை சப்பு சப்பு சப்புன்னு 4 அறை விடுறாங்க. என்ன டேய், எவ்வளோ தைரியம் இருந்தால் எப்பேற்பட்ட ஒரு கேடு கெட்ட வேலையை நீ பார்த்துட்டு உண்மை எல்லாமே வெளியில் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஓட பார்க்குறேன், உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்டா, இப்போவே உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு நம்ம கையில் பயங்கர கோவப்படுறாங்க. இதுக்கப்புறமும் நீ ஆயுசு ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்க போகிற, என்ன நினச்சாலும் சரி உன்னால் வெளியில் வரவே முடியாது, உன்னை நான் ஜெயிலில் ஆயுசு முழுக்க தள்ளிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நம்ம ஹாசினி உடனே ஃபோனும் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபோன் பண்ணோடனே போலீஸ் வரேன்னு சொன்னோடனே கையல் வேண்டாமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா, போலீஸ்க்கு மட்டும் ஃபோன் பண்ணாதம்மா, வேண்டாமா, என் வாழ்க்கையே போயிடுமா, என் புள்ள குட்டிகள்லாம் நடுத்தருவில் வந்துடுவாங்கம்மா, ப்ளீஸ்மா என்னை விட்டுருமா, நான் வேணா உங்ககிட்ட எல்லா உண்மையும் ஒத்துக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டு நம்ம கையில் ஒழுங்கு மரியாதையாக ஒன்று விடாமல் என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லணும். எழில் எப்போ இருந்து இங்கே இருக்காரு, எழில யாராவது பார்க்குறாங்களா, யார் அவங்கள பார்த்துக்கிட்டா, உன்கிட்ட பேசுனது யார், எல்லா விஷயமும் எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா நீ ஜெயிலுக்கு தான் போகிற அப்படின்னு சொல்ல, வேண்டாம் கையல், நான் உண்மையை எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லிடுறேம்மா, நீ நினச்ச மாதிரி உன் புருஷ எழில் இந்த ஹாஸ்பிட்டலில் தாம்மா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கையலுக்கு பயங்கரமான ஷாக். எழில் இங்கே தான் இருக்காரா, எங்கே இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, எழில் அந்த 12ஆம் நம்பர் ஐசியூ வார்டு இருக்கார்ல, அங்கே தாம்மா அவர் இருக்காரு அப்படின்னு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உண்மையே சொல்லிடுறாரு. ஹே, என்ன சொல்கிறேனே, அந்த 12ஆம் நம்பர் வார்டா, ஐசியூ வார்டில் அங்கேயே என் எழில் இருக்காரு, என் எழிலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியலம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி அடிப்பட்டு ரொம்பவே தலையில் பலத்த காயத்தோடு தான் இங்கே கொண்டு சேர்த்தாங்க. அது மட்டும் கிடையாது, அப்போ சேர்க்கும் போது யார் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. அப்போ தான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்கப்புக்காக சிவசங்கரி மேடம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்ல, என்னது சிவசங்கரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, எழிலோட அம்மா சிவசங்கரி மேடம், அவங்க தான் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க எதிர்ச்சியாக எழில பார்த்த உடனே, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, என் பிள்ளைக்கு இப்படி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ரொம்பவே கதறி அழுது கஷ்டப்பட்டாங்க. எழில் இங்கே அட்மிட் பண்ணதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு தேவையான எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டு செலவு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது சிவசங்கரி மேடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட கையிலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை.
அப்போது சிவசங்கரிக்கு எழில் எங்கே இருக்காரு அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சு தான் நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணி சோஷியல் மீடியாவில் நம்மளை பற்றி இவ்வளோ கேவலமாக தப்பு தப்பாக போட வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியாக இருக்கா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கையலுக்கு இப்போ தான் சிவசங்கரியோட முழு சுயரூபம் என்ன அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் கிடையாதுமா, ஒரு வேளை நீங்கள் எழில தேடி கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க தான் வந்து ரிஜிஸ்டரில் எழில் பேருக்கு பதிலாக வேறு பேரை மாற்றி வந்து கொடுத்துருந்தாங்க. யார் வந்து கேட்டாலும் வேறு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அப்போது உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் இருக்கிற மாதிரி யாருக்குமே தெரியக்கூடாது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கும் முக்கியமாக வந்து அவங்க இங்கே இருக்கிற விஷயம் தெரியக்கூடாது, உங்கள் கூட அவங்க சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அதனால தான்மா நானுமே வந்து அவங்க கொடுத்த காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். இப்போ கூட நான் அவங்க கிட்ட தான் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னேன். அவங்க கூட தீபிகான்னு ஒரு பொண்ணு இருப்பாளே, அந்த பொண்ணு தான் இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி உடனே அவரை இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுங்க, நீங்கள் தேடி வந்துட்டீங்க அப்படிங்கிற விஷயம் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்களுமே உடனே கிளம்பி வந்து நான் மற்ற வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கையில் நடந்துச்சு. நான் நடந்த எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேம்மா. இதுக்கு மேலே என்னை எதுவும் தண்டிச்சிடாதம்மா, என்னை மன்னிச்சிடுமா. காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேம்மா. இது ரொம்ப பெரிய துரோகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு வேறு வழி தெரியலம்மா அப்படின்னு சொல்ல, ச்சீ, உனக்கெல்லாம் வந்து இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறது இல்லை. ஹே, எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா நீ பண்ணி வச்சுருக்க. என்னை பற்றி சோஷியல் மீடியாவில் எவ்வளோ கேவலமாக எவ்வளோ தப்பு தப்பாக இந்த சிவசங்கரி போட்டு விட்டுருக்கான்னு நல்லாவே தெரியும். அப்போது இதுக்கெல்லாம் காரணமே அந்த சிவசங்கரி தான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ கூட உனக்கு மனசு இறங்கல. உனக்கு குழந்தைங்க இருக்குன்னு சொல்றியே, அவங்க வாழ்க்கைக்காவது நீ இதை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா உன்னோட குழந்தைங்களுக்கு நாளை பின்ன இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா அப்படின்னு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆளுமே பார்த்தீங்கன்னா, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதாம்மா கையில், இப்போதாம்மா எனக்கு புரியுது, நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாது, என்னை தயவு செஞ்சு விட்டுருமா, என்னை மன்னிச்சு விட்டுருமா, இந்த காரியத்தை நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு வெளியில் யார்கிட்டையுமே சொல்லிடாதம்மா, தயவு செஞ்சு போலீஸ்கிட்ட என்னை மாட்டி விட்டுறாதம்மா, எனக்கு ஸ்கூல் படிக்கிற 2 பொம்பளை பிள்ளைங்க தாம்மா இருக்காங்க, அவங்க நடு தெருவுக்கு வந்துடுவாங்கம்மா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல கையலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ஹாசினி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கையல் சிஸ்டர், இந்த ஆள் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை அப்படியே விட்டுறாதீங்க, இவ்வளோ பெரிய கேடுகட்ட காரியத்தை பண்ணிவிட்டு உங்களையே வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு எவ்வளோ திமிரா மிரட்டிக்கிட்டு இருந்தான். அதுவும் நம்மளை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். இப்போது மாட்டினதுக்கப்புறம் கையில் கல்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கானா. இவனை மாதிரி ஆளெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால தான் நல்லவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவன் சொல்கிறத எதையுமே நீங்கள் கேட்காதீங்க. ஒழுங்காக நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவனை ஜெயிலில் தூக்கி வைங்க. ஆயுசுக்கு இவன் அங்கே இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஹாசினி சொல்ல, உடனே நம்ம கையில் வந்து இவன் பண்ண தப்பு பெரிய தப்பு, யாருமே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நான் இவனை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு இருக்கிற 2 பொம்பளை பிள்ளைங்களை பற்றி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அப்பா இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஹாசினி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் வந்து எந்த விதமான தப்பும் பண்ணாமல் சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி இவ்வளோ பேர் தப்பு தப்பாக வந்து பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் பொய்யா சொன்ன ஒரு விஷயந்தான். அதனால அப்படி ஒரு நிலைமை இவங்க பசங்களுக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பாத்தியா, உனக்கு வந்து நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருந்தாலும் உனக்கு கொஞ்சம் கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கையல் சிஸ்டர். இவங்களுக்கு போயிட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த நீ பண்ணியிருக்கியா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாசினி சொல்கிறாங்க. கையல் சிஸ்டர், இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். எழில் ப்ரோ இங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு, நீங்கள் வாங்க நம்ம உடனே போயிட்டு அவரை பார்ப்போம். அவர் எப்படி இருக்காரு என்ன ஏது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாசினி வந்து கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் இந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கயல் எழில் 2 பேருமே மீட்டிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.